கன்னியாகுமரியில் முக்கிய சுற்றுலா தலமான திற்பரப்பு அருவியில் ஏராளமானவர்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மனு, உங்கள் பின்னாடி பார்க்கும் போதே தெரிகிறது மக்களுடைய வருகை என்பது அதிக அளவில் இருக்கிறது. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால சிறப்பு ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? போக்குவரத்து ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? வேதவெளி, அதாவது இந்த குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சுற்றுலாத்தலம் தான் இந்த திற்பரப்பு நீர்வீழ்ச்சி. இந்த திற்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் தினசரி இந்த பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். ஆனால் இந்த விடுமுறை, அதாவது வார விடுமுறை நாள் என்பதால் இங்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள். குறிப்பாக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறந்திருப்பதால் ஐயப்ப பக்தர்களுடைய வருகையும் சில நாட்களாக இங்கு காணப்பட்டு வருகிறது. இந்த அருவியை பொறுத்த அளவில் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக மாவட்டத்தில் கோடை வெயிலுடைய தாக்கம் காரணமாக இந்த அருவியில் தண்ணீர் மிக குறைவாக இருந்த நிலையில் தொடர்ந்து ஒரு சில நாட்களாக மாவட்டத்தினுடைய குறிப்பாக மலையோர பகுதிகளில் மழை என்பது தொடர்ந்து பெய்து வருவதால் தற்போது இந்த அருவியில் தண்ணீர் என்பது அதிகமாக பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சியை நமக்கு பார்க்க முடியுது. இதனால் இங்கு கோடை விடுமுறை வார விடுமுறையை கொண்டாட வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் மகிழ்ச்சியுடன் குளிக்கக்கூடிய காட்சியையும் நமக்கு பார்க்க முடியுது. சார், நீங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? வார விடுமுறையை திற்பரப்பு அருவியில எப்படி கொண்டாடிட்டு? நாங்க தூத்துக்குடி ஏரல்ல இருந்து வரோம், பண்ணவளையில இருந்து. இன்னைக்கு யதார்த்தமா வந்தோம், சரி அப்படியே குளிச்சுட்டு இங்கே போகலாமேன்னு. கன்னியாகுமரிக்கு வந்தோம், சரி குளிச்சுட்டு போகலான்ட்டு அப்படியே இங்கே கிளம்பி வந்தோம் சார். திற்பரப்பு அருவியில தண்ணி எல்லாம் எப்படி வருது? தண்ணியில குளிக்கிறதுக்கு எப்படி இருக்கு? நன்றாக வருகிறது, சூப்பரா இருக்கு. திற்பரப்பு அருவியில் சூப்பரா இருக்கு. இந்த கோடைக்கு நல்ல இதமா இருக்கு. நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். நீங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? வார விடுமுறையை திற்பரப்பு அருவி மட்டும்தானே, வேற ஏதாவது பகுதிக்கு? திற்பரப்பு அருவியை என்ஜாய் பண்றதுக்குன்னு இன்னைக்கு வந்திருக்கிறோம். கோயிலுக்கு வந்தோம், வார விடுமுறையில தான் வந்திருக்கிறோம். சூப்பரா என்ஜாய் பண்றோம். அதாவது இந்த பகுதி, நீங்க எந்த பகுதியில இருந்து வாரீங்க? இந்த வார விடுமுறையை எப்படி கொண்டாடுறீங்க? நீங்க எந்த பகுதியில இருந்து வாரீங்க? வார விடுமுறையை திற்பரப்பு அருவியில எப்படி கொண்டாடுறீங்க? நம்ம கேரளால இருந்து வருது, கேரளால இருந்து கொல்லத்துல வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி முதல்ல வருது, தெரியாது முன்னாடி எப்படியும் தெரியாது. திற்பரப்பு அருவி எப்படி இருக்கு? கேரளாவிலேயும் அதிகமான வாட்டர் ஃபால்ஸ்கள். திற்பரப்பு அருவி எப்படி இருக்கு? அருமையான அருவினா இதே மாதிரி ஒரு அருவி வேற எங்கேயும் கிடையாது. அருவி வந்து சம அருவி. நாங்கள் அடிக்கடி வீக்கெண்டில் நாங்கள் இங்கே தான் வருவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வருவோம், ஜாலியாக இருக்கும். எங்களுக்கு பொழுதுபோக்கே இதான் இங்கே வரோம் வீக்கெண்ட். அதாவது இந்த வார விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் மற்றும் கேரளாவினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த திற்பரப்பு அருவிக்கு மக்கள் வரத்து என்பது தற்போது அதிகரித்தே காணப்படுகிறது. இன்னும் மதியத்துக்கு பிறகு இந்த அருவியில் மேலும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இங்கே காவல்துறை, திற்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள், கூட்டம் அதிகரிக்கும் போது சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் வந்திருக்கிறார்கள். கூட்டம் அதிகமாக இருப்பதனால் காவல்துறையினுடைய பாதுகாப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கருதப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மனு.